சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த கூட்டத்தில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதி ஏற்படுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராப்பர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராப்பர் மக்களை ஆயுதராப்பத்தில் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வுக் கூட்டம் நிதி ஆய்வுக் கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே 2 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வரும்போது கிடைச்சிருக்கு. என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும் சொல்லுவார். செய்கிறாரா செய்யலாம் இப்போ பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு நீங்க கோரிக்கை வச்சுட்டே வரீங்க. ஆனால் நமக்கான கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகள் எல்லாம் சட்டப்போராட்டம் தான் நடத்த வேண்டியது. பிரதமரிடமுள்ள கோரிக்கை இப்போதாவது நிறைவேற்றுள்ள நம்பிக்கை இருக்க இன்னைக்கு பேச்சு சந்திப்பு இருக்கிறாங்க. ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வர வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை அப்படி சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன்னு அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கேன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கோட இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை மீதான நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன இருக்கு? அது அரசியல் ரீதியா பண்றது. அதை நாங்கள் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படைத்தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி சொன்ன வெள்ளக்கொடியை காட்டப்படுறாங்க சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கொடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அது மரியாதை சந்திப்பு. எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது தான். அதே அடிப்படையில் சந்திச்சு போயிட்டேன். அதே நேரத்தில் அரசியலும் பேச இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் குத்தராட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் மருத்துவம் அந்தந்த துறையுடைய அமைச்சர் அப்பப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. எல்லாரும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும்.